நபிக்கும் அல்லாஹ் சொல்லல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அன்பானவர்களை நல்லா விளங்கணும் இந்த ஆயத்தை. அதுக்கு தான் குர்ஆனை எடுத்து ஓதணும்னு சொல்றது. குர்ஆன் இன்னைக்கு பார்க்காம, ஹதீஸ புரட்டாம, ஏதோ 4 வீடியோ கேட்கிறது, 4 பயான பார்க்கிறது, அப்படி இப்படின்னு குறிக்க வேண்டியது. ஆனால் குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபியே, உங்களை உங்க உம்மத்துக்கு நான் அருட்கொடை அனுப்பினேன்னு சொல்லல. உங்க சமூகத்திற்கு நீங்கள் அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லல. எந்த சமூகத்திற்கு நீங்கள் வந்தீர்களோ அந்த சமூகத்திற்கு நீங்கள் பேர் உபகாரம் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகத்தின் அனைத்து புகழும் அல்லாஹுக்கே சொந்தமானது. அந்த ஆலமீன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் தனக்கு பயன்படுத்திய அந்த வார்த்தை, அகில உலகம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஆலமீன். அந்த ஆலமீன யார்கிட்ட வந்து கொடுக்கிறான்ல? நம்ம சொன்னா சிறுக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அல்லாவே சொல்றான். என்ன சொல்றான்? வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை அகில உலகத்திற்கும் அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அகில உலகம் என்று சொன்னால் என்ன? அகில உலகம் என்று சொன்னால் அண்ட சராசரம். அந்த அகில உலகத்துல ஆதம் நபியும் அடங்குவார்கள். அந்த அகில உலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடங்குவார்கள். அந்த அகில உலகத்துல என்னவெல்லாம் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் இருக்கிறதோ, என்னவெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் இருக்கிறதோ, அத்தனை படைப்பினங்களுக்கும் நபியே நீங்கள் அருட்கொடை என்று அல்லாஹ் தன்னுடைய வேத வரிகளிலே கூறுகிறான். என்பானவர்களே, இதை சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை, யோசிக்க விடுறதும் இன்னைக்கு இல்லை. அப்ப அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை பத்தாதா? அல்லாஹ் எப்படி நபியை புகழ்றான்? அல்லாஹ் இதையும் சொல்லி காட்டுறான். நபியே, வரஃபஅனா லக திக்ரக். நபியே, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறுகிறான். ஹதீஸ சொன்னா கூட இது லைஃபான ஹதீஸ்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம். ஆனால் குர்ஆனை எவனும் மறுக்க முடியாது. குர்ஆனை மறுத்தவன் காஃபிர், குர்ஆனை மறுத்தவன் நிராகரிப்பவனாக மாறிவிடுவான். அதனால அல்லாஹ்வே தன்னுடைய குர்ஆன்ல பதிவு செய்கிறான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நீங்கள் அகில உலகத்திற்கும்